something. தேவன் தம்முடைய எழுப்புதலை தேசத்துக்குள் கொண்டு வருவதற்கு அவர் திட்டம் செய்யும் பொழுது, when God purposes to do something in a nation, சாத்தான் சபைகளிலே குழப்பங்களை கொண்டு வருகிறார். Satan brings confusion in the churches. சபைகளிலே பல்வேறு விதமான பிரிவினைகள், there are so many divisions in the churches, சபைகளிலே பலவிதமான குழப்பங்கள், so many confusion in the churches. இவைகள் உண்டாக ஆரம்பித்தால் எழுப்புதல் தடை செய்யப்பட்டுவிடும். when this arises, the revival will stop. அப்படி ஒருவேளை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால் அவர்கள் சபைகளுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை வரும். if some people are get saved, they are not able to go to the churches. ஆகவே சபைகளுக்குள்ளே குழப்பங்களை, வேதனைகளை, பல்வேறு விதமான கஷ்டங்களை உருவாக்குவான். so Satan will do confusion and problems in the churches. இந்த வருஷத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், திருச்சபைகள் கவனமாய் இருக்க வேண்டிய ஆண்டு இது. in this year the Holy Spirit saying, churches be careful. இந்தியால மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற போதகர்கள் நீங்கள் கவனமாயிருங்க. not only in India but all over the world, the ministers who are listening, please be careful. சத்துரு எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்தை கெடுப்பதற்கான மனிதர்களை நம்ம நடுவுல கொண்டு வந்துதான் வைத்திருப்பான். Satan will always plant people in our midst who will cause destruction. சபைகளுக்குள் இருக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. not all who are in the church are saints. சபைகளுக்குள் இருக்கிற எல்லாருமே கர்த்தரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களும் இல்லை. not all who are called and sent by God who are in the church. சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்களை உள்ளே நிறுவி வைத்திருப்பான். Satan has also planted his agents in the church. அவர்கள் குறிப்பிட்ட காலம் வருகிற வரைக்கும் அவர்களும் கைதட்டுவார்கள், பாட்டு பாடுவார்கள். till a certain period of time they will also clap their hands and sing. அவர்களும் ஜெபம் பண்ணுவார்கள், ட்ராக்ஸ் கொடுப்பார்கள். they will also pray and give out tracts. அவர்களும் ஊழியம் செய்வார்கள், அவர்களும் கர்த்தர் மேல் அக்கறை உள்ளவர்களைப் போல காட்டிக் கொள்வார்கள். they will also show themselves as one who cares and loves God, and they will also do ministry. ஆனால் எப்பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை சபையிலே செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, but when the time of God's will and purpose comes for a church, அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய சுய ரூபத்தை காட்டுவார்கள். only then they will reveal their true nature. சபையை செயல்பட விடாமல் ஆக்குவார்கள். they will not allow the church to function. சபை போதகனை செயல்பட விடாமல் ஆக்குவாங்க. they will not allow a pastor to function. சபையினுடைய பரிசுத்தத்தை குலைத்து போடுவார்கள். they will corrupt the holiness of the church. சபையின் மேலே அவமானத்தையும் நிந்தனையும் வேதனையும் கொண்டு வருவார்கள். they will bring humiliation and shame to the church. இவைகளை கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் உள்ளே வர முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். they know that when they do all these, those people who are saved could not come to the church. தேவன் அந்த எழுப்புதலை அந்த வருஷத்திலே கொண்டு வர முடியாது என்று அவருடைய கணக்கு. their plan is not to bring a revival into the church. ஆகவே தான் பொல்லாத ஊழியக்காரர்களை சபைக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். that is why Satan has planted false ministers in the midst of the church. அவர்களுக்கு சாத்தானிடத்திலிருந்து கட்டளை வருகிற வரைக்கும் அவர்கள் நல்லவர்களைப் போல தான் இருப்பார்கள். until they receive a command from Satan, they will appear like good people. இந்த வருஷத்தில் அநேக சபைகள் உபத்திரவங்களை சந்திக்க போகிறது. this year many churches are going to experience tribulation. அநேக சபைகளின் மேலே வழக்குகளும் வாதுகளும் வரப்போகிறது. many dangers are going to come upon the churches. சில சபை போதகர்கள் சிறைச்சாலையை கூட சந்திக்க போகிறார்கள். some pastors are even going to be imprisoned. ஏனென்றால் கர்த்தர் இந்த வருஷத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். because God has purpose to bring a great revival in this year. அநேக ஜனங்களை எழுப்ப வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். God desires to raise up many people. ஆனால் கர்த்தர் நடக்க போகிற தீமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போகிறார். but God is going to use to his advantage the evil the devil will do. சபைகள் புடைக்கப்படும் பொழுது, when the churches are destroyed, பொல்லாத மனிதர்கள் எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சபைகளை விட்டு வெளியே பறந்து போய் விடுவார்கள். the evil people that raise against the church will be cast away. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மாத்திரம் கூடாரத்திலே தங்கி இருக்க பண்ணுவார். God will make his own people to stay inside the church. அப்பொழுது கர்த்தர் அதனுடைய அஸ்திபாரத்தை புரட்டி புதிய அஸ்திபாரத்தை போடுவார். God will turn around the foundation and do a new அவர் foundation. வலப்புறமும் இடப்புறமும் கிழக்கிலும் மேற்கிலும் திரளான ஜனங்களை உங்களுடைய கூடாரத்தின் எல்லைகளில் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். and you will bring people from the east and the west to your church. ஆகவே இந்த வருஷத்திலே உங்களுடைய சபைகளை நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். so therefore in this year be careful in your churches. சபைகளில் இருக்கிற பொல்லாத மனிதர்களை குறித்து கண் வைத்துக் கொள்ளுங்கள். keep an eye on the evil people in your churches. உங்கள் சபைகளிலே பிளவுகளையும் பிரிவினைகளையும் நிர்விசாரத்தையும் கொண்டு வருகிற ஜனங்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை குறித்து கவனமாயிருங்கள். be careful of those people who are in your church who are bringing divisions and confusion. ஒருவேளை அவர்களை இப்பவே துரத்தி விட முடிந்தால் கூட துரத்தி விடுங்கள். even if you can chase them out right now itself, do it. நம்ம சபையில ஆத்துமாக்கள் ஆடுகளுடைய எண்ணிக்கை பெரிய இருக்குன்னு மாத்திரம் நினைக்காத. don't think of having large number of churches
members in your church. ஆடுகளின் மந்தைகளுக்குள்ளே ஓநாய்களும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Be careful. Be know that even there are wolves among sheep. உங்கள் சபையிலே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ சரித்திரத்தை கொஞ்சம் லேசா பின்னால திரும்பி பாருங்க. If you look at the past 3 years of your church history, உங்கள் சபைகளிலே பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் பிரச்சனைக்கு காரணமாக இருந்த மனிதர்கள் யார் என்று பாருங்கள். who are the people responsible every time a problem came in your church? ஒருவர் மேல் ஒருவர் தீமையான காரியங்களை கொண்டு வந்து உங்களிடத்திலே வழக்குகளையும் வாதைகளையும் உருவாக்கினவர்கள் யார் என்று பாருங்கள். Try to see who are the people who are always creating problem. அடிக்கடியாக உங்களுடைய சபையினுடைய நிலைமைகளை மற்றவரிடத்திலே போய் விமர்சிக்கிறவர்கள் யார் என்பதை கண்காணித்து பாருங்கள். See who are the people who are carrying tales about your church to outsiders. அவர்கள் எல்லாம் உங்களோடு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். These are the people who appear like good people to you. சாத்தானிடத்திலிருந்து அவர்களுக்கு கட்டளை வருகிற வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பார்கள். Till they receive a command from Satan, they will appear like good people. தேவன் சபையை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது, when the Lord desires to bless the church, சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்களுக்கு தன்னுடைய கட்டளையை கொடுப்பான். at that time Satan will give command to his agents. அவர்கள் உங்களுடைய சபை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்வார்கள். They will prevent your church from receiving the blessings. ஆகவே சபைகளிலே நிர்விசாரமான ஊழியக்காரர்களை காணும் பொழுது அவர்களை அனுப்பிவிடுங்கள். So when you see careless people in your midst, cast them away. சபைகளை சுத்திகரியுங்கள். Sanctify your church. இவர்கள் எல்லாம் நமக்கு தேவை என்று நினைக்காதிருங்கள். Don't think that these people are necessary for ஒருவேளை us. சில தேவையற்ற கிளைகள் இருக்குமானால் அவைகள் தரித்து போட சம்மதியுங்கள். You must be willing to cut and throw away the useless branches. இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பாக பிளவுகளும் பிரிவினைகளும் சபைகளிலே உண்டாகும். Before revival comes, there will be confusions and division in the church. ஆகவே உங்களுடைய சபைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபியுங்கள். Therefore give account before God to your church இந்த and வருஷத்திலே pray. கவனமில்லாத அநேக சபை தலைவர்கள் அவர்கள் துன்புறுத்தப்பட போகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். The Holy Spirit has shown to us that many church leaders who are very careless and not careful will be persecuted. மிக குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற சபைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபியுங்கள். Very especially you must pray for the churches in India. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த எழுப்புதல் வருவதற்கு ஆயத்தப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய தேசத்திலே குழப்பங்களை சபைகள் சந்திக்கின்றன. Every time God's promised revival comes to our church, to our nation, the churches experience confusion. அவைகளை சுத்திகரிக்கும்படியாக ஜெபியுங்கள். You must pray that they will be sanctified. உங்கள் சபைக்கு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பு உங்கள் சபைகளுக்குள்ளே அனுப்புவார். When you keep on starts praying for sanctification for your church, God will send sanctification. உங்கள் சபைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க ஜெபிக்க பொல்லாத மனிதர்கள் தானாகவே விலகி போய் When you விடுவார்கள். take responsibility for your church and you begin to pray, the evil people will go out of your church. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இருளில் இருக்கிற எவனும் ஒளியின் இடத்திலே வரமாட்டான். God's word says those who are living in darkness will not come to light. நீ உன்னிடத்தில் இருக்கிற ஒளியை பெருக்கிக் கொள்ள ஆரம்பித்தால், If you begin to increase the light within you, இருளில் இருக்கிற மனிதன் தானாய் வெளியேறி போய்த்தான் ஆக வேண்டும். those who are in darkness will have to leave the light. ஆகவே சபையே உன்னுடைய விளக்கு தண்டை நீ மறுபடியும் சுத்திகரித்து உன்னுடைய ஒளியின் தரத்தை கூட்டிக்கொள். Therefore church, enlighten, trim your bushes and enlighten your light. உன்னுடைய திரிகளிலே இருக்கிற அந்த கரியை தீந்து போன காரியத்தை உன்னுடைய விரல்களால் நசுக்கி எடுத்து விடு. Turn and break and throw away all the burned ashes in your lamp. உன்னுடைய ஒளி இன்னும் பிரகாசிக்கட்டும். And let your ministry shine forth. அப்பொழுது இருளில் இருக்கிற மனிதன் தானாய் விலகி போவான். And those who in the darkness will go away. ஏனென்றால் இருளில் இருக்கிற எவனும் ஒளியினிடத்திலே வரமாட்டான். Because he who is dwelling in darkness will not come to light. அவன் ஒளியிலே நிலைக்கவும் மாட்டான் என்று கர்த்தருடைய வேதம் God's சொல்கிறது. word says